ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. எதுவுமே சுலபமாக கிடைச்சிராது. சுலபமாக கிடைச்சா அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது. எப்போவுமே நாம் நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். ஒரு சில நேரங்களில் அங்கலாய்ச்சிக்கிறோம். ஏன் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நமக்கு பெருசாக தெரியறதில்ல? மற்றவங்கள பார்த்து நாம் எப்போவுமே பொறாமப்படுறது அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். கடவுள் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது கடவுளுக்கு தெரியும். உனக்கான தேவை என்னங்கிறது கடவுள் பார்த்து உனக்கு எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் மற்றவங்கள பார்த்து நாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம். இந்த வருத்தம் கோவமாக மாறுது. ஒரு சில நேரங்களில் பொறாமையாக மாறுது. ஒரு சில நேரங்களில் ஆசையை அதிகப்படுத்துது. அதன் விளைவாக விரக்தி ஏற்படுது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? உன்கிட்ட இருக்கிற பொருள்கிட்ட உனக்கு திருப்தி வரலை. இன்னொருத்தர் கையில் இருக்கிற பொருள் மேலே உனக்கு ஆசை வருது. ஆசை தான் ஒரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த விஷயத்தை திருப்தியாக வாழ ஆரம்பித்தா நமக்கு தேவை அப்படிங்கிறது குறையும். தேவை குறைஞ்சாலே நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் உன்னுடன் கடவுள் நிச்சயமாக இருப்பார். உன்னுடைய தேவைக்கு மட்டும் நீ கடவுள்கிட்ட கேளு. அது அவரால் உனக்கு தாராளமாக வழங்கப்படும். ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை நீ கேட்கும்போது கடவுள் உனக்கு அதை கொடுக்கலாமா வேண்டாமா, அதை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி சோதிப்பார். அந்த சோதனை கட்டத்திலேயே ஒரு சில நேரங்களில் நீங்கள் தோற்று போயிடுறீங்க. தோற்று போகிறதுனால இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி வருது. இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கேருந்து பிறக்குது? அளவுக்கு அதிகமான ஆசை, தேவை. இது எல்லாத்தையும் எல்லாராலையும் மாற்றிக்க முடியாது தான். ஆனால் என் பக்தர்களான உங்களுக்கு என்னுடைய அறிவுரை எப்போதும் தவறாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேற்றுக்கு வேணால் இப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கி இப்போ இந்த பதிவை பார்க்குற வரைக்கும் கூட உங்களுக்குள்ள ஆசை, கோபம், போட்டி, பொறாமை, அளவுக்கு மீறிய ஆசை, அதன் விளைவாக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணம், இதெல்லாம் இப்போ வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இது இனிமே நீடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலிருந்து சங்கடத்துக்கு இடமே இருக்காது. சந்தோஷம் மட்டுமே நீடித்து நிலைக்கும். உன்கிட்ட இருக்கிறத நீ திருப்தியாக வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. உன் திறமைக்கான பரிசு நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. உன்னுடைய திறமை என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள பல திறமைகள் அடங்கி இருக்கு. அதை விட்டுட்டு உனக்கு எதிரில் இருக்கிறவன் திறமையை பார்த்து பொறாமப்படாத. அவன் கையில் இருக்கிற பணத்தை பார்த்து பொறாமப்படாத. உனக்குள்ளே இருக்கிற திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கான தகுந்த நேரம் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவதற்கு முதல் எதிரி என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடுற இல்லையா, அந்த விஷயத்தை முதல்ல மாற்று. உன்னுடைய வயசு இப்போது உழைக்கிறதுக்கான வயசு. இந்த வயசில் நீ ஓடி ஓடி உழைச்சி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறினியானா உன்னுடைய திறமைக்கான பரிசு உன் கையில் வந்து சேரும். அதை கொண்டு இன்னைக்கு நீ உழைக்கிற அந்த உழைப்புக்கான ஊதியத்தை இன்று நீ செலவு செய்தது போக, உனக்கு மிஞ்சியதை ஒரு சிலருக்கு தான தர்மம் செய்தது போக கொஞ்சம் போல நாளைக்கும் சேமித்து எடுத்து வை. நிச்சயமாக சிறு துளி
பெருவெள்ளம் அப்படிங்கிறது போல உன்னுடைய உழைப்பு மற்றும் உன்னுடைய சேமிப்பு எப்போதும் உன்னை கைவிடாது. இன்னைக்கு உழைச்சதை வச்சு நாளைக்கு வயதாகும் போது நீ என்ன சேர்த்து வச்சிருக்கியோ அதை வச்சுக்கிட்டு இருக்கிறத கொண்டு திருப்தியாக வாழ்ந்தியானா அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. சொர்க்கம் வேறு எங்கேயோ இல்லை, அது உனக்குள்ளே தான் இருக்குது. மகிழ்ச்சி வேறு எங்கேயோ இல்லை, அது உனக்குள்ளே தான் இருக்குது. நிம்மதி வேறு எங்கேயுமே இல்லை, அதுவும் உனக்குள்ளே தான் இருக்குது. நானும் உன் சாய் உன் குருவா உனக்குள்ளே தான் இருக்கேன். மனசை தூய்மையாக வச்சுக்கோ. சிம்மாசனம் போட்டு உன்னுடைய இதயத்தில் நான் அமர்ந்து உன்னை எப்போதும் வழிநடத்துவேன். ஓம் சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாவினுடைய இது போன்ற அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவை ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். இது போன்ற நிறைய பாபாவை பற்றிய பதிவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கும்போது கூட எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிற நினப்பு நம்மளையும் எப்போவுமே நல்லா வைக்கும். ஓம் சாய்ராம்.